ஆளும் தரப்பால தான் அலட்சியப்படுத்தப்படுவதாக ரொம்பவே அப்செட்ல இருக்காரு. இதே நிலை நீடித்தா கூட்டணியை விட்டு வெளியேறிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவிலும் வேல்முருகன் இருக்காரு அப்படின்னும் அவங்களுடைய கட்சி வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க. சரி, ஏன் இந்த அளவுக்கு கோபம் இந்த விஷயத்துல அப்படின்னு மறுபடியும் விசாரிச்சோம்னா, பாமகல இருந்து பிரிந்து தனிக்கட்சியை தொடங்கி இயங்கிட்டு இருந்தாரு. பாமக அதிமுக கூட்டணி இருந்ததாலேயே வன்னியர் மக்களுடைய ஆதரவையும் பெறணும், வன்னியர் மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி திமுக இல்ல அப்படின்னும் காட்டணும். இப்படி பல்வேறு காரணங்களால திமுகவும் கூட்டணியை விரும்பினாங்க. நாங்களும் வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவை கொடுத்தோம். அந்த ஆதரவும் இங்க வட மாவட்டங்கள்ல திமுகவுடைய வாக்குகளுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இல்லன்னு சொல்லிட முடியாதுங்க. இப்படி இருக்க எந்த ஒரு நிதிய பெறணும் அப்படின்னாலும் கூட, மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நிதிய கேட்டாலும் கூட, வேண்டிய நிதி வந்து கிடைக்கிறது இல்ல. சொந்த செலவுல மட்டுமே எவ்வளோன்னு உதவ முடியும். சரி, மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து போராடி நிதி வாங்கிட்டு வந்தாலும் அந்த திட்டப்பணிகளையும் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது பற்றியும் இங்க வேல்முருகன் அவருக்கு வந்துட்டு தெரியப்படுத்துறது இல்ல. துணை முதலமைச்சர் இங்க பண்ருட்டி பக்கம் பார்வையிட வந்தப்ப கூட பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட இடங்களை அதற்கும் முறைப்படியான தகவல்களும் கொடுக்கறது இல்ல. எல்லா நேரங்களிலும் முக்கியத்துவமே கொடுக்காம ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. இது ரொம்பவே மன வருத்தத்தையே ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் சமீப காலமாக கூடுதலாகவே கொதிச்சுட்டு இருக்காரு அண்ணன் வேல்முருகன்.